Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் கையில் இன்றைக்கு அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியில் இல்லை, அப்பேற்பட்ட ஒரு தகுதியான நிலையில் இல்லை. ஏன்னா இந்த நோக்கங்கள் விளங்கவில்லை. கர்த்தரை அறிந்திருக்கிறார்கள், ஆனால் இந்த நோக்கங்கள் விளங்கவில்லை. அநேகருக்கு கர்த்தருக்கு முதலிடம் இல்லாமல் இருக்கிறது. இப்படிப்பட்ட உணர்வுகளெல்லாம் இல்லை. கர்த்தரால் வந்தது, நான் என்னத்தை கொண்டு வந்தேன், கர்த்தர் தான் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்தார், ஆகவே கர்த்தருக்கு கொடுக்கறதுல மனப்பூர்வமாக நான் செய்வணும், சந்தோஷமாக அதை செய்வணுங்கிற உணர்வெல்லாம் அநேகருக்கு இல்லாமல் இருக்கிறது. ஆகவே தான் செழிக்க முடியாமல் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பொருளாதார செழிப்பை குறித்து கடந்த பல வாரங்களாக நான் போதித்து வருகிறேன். தொடர்ந்து சில காரியங்களை இன்றைக்கு நாம் கவனிக்க இருக்கிறோம். இப்பொழுது பொருளாதார பெருக்கத்தை குறித்து போதித்து வருகிறேன். பெருக்கம் என்கிற தலைப்பில் போதித்து வருகிறேன். இது குறித்து நிறைய பார்த்தோம். விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம் எப்படி பெருக்கத்தின் பிரமாணம் என்பதை குறித்தெல்லாம் போதித்தேன். இப்பொழுது கடந்த ஒரு சில வாரங்களாக எப்படி இது நடைமுறையில் நடக்கிறது என்பதை குறித்து போதித்து வருகிறேன். வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள், இது எப்படி வருதுன்னு சொல்லி, பெருக்கம் எப்படி வருதுன்றதை பற்றி நடைமுறையில் வேதம் சொல்லுது. துன்மார்க்கனுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகளில் இதை வாசித்து காண்பித்தேன் உங்களுக்கு சில வசனங்கள், இதை போன்ற வசனங்களை வாசித்தேன். துன்மார்க்கனுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது என்றால் என்ன அர்த்தம்? அது கொஞ்சம் யோசித்து பார்க்க வேணும் பாருங்கள். இந்த மாதிரி வசனங்களை சில நேரத்தில் நம்ம கவனிக்காமல் விட்டுறோம். கிறிஸ்தவ விசுவாசிகள் அநேக நேரத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை கவனிக்காதனால சில அடிப்படை குழப்பங்கள் இருக்குது. சிலர்லாம் நினச்சிட்டு இருக்காங்க கர்த்தர் எங்கேருந்தோ வானத்திலேருந்து கொட்டுவாருங்கிற மாதிரி தான் எண்ணம் இருக்கும் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக வானத்திலேருந்து வரப்போகிறது இல்லை. அது இங்கே தான் இருக்குது. எல்லா பணமும் இங்கேருந்து தான் அது வரப்போகிறது. இதெல்லாம் புரிந்து கொள்ள வேணும். எப்படி வரும், யாருக்கு வரும், எதுக்கு வரும், அதை குறித்து தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ துன்மார்க்கனுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது என்று சொன்னால், நாம் வேண்டுமென்று எண்ணிக்கொண்டிருக்கிற இந்த ஆஸ்தியெல்லாம் பணமெல்லாம் நமக்கு வர வேண்டிய பணப்பெருக்கமெல்லாம் எங்கேருந்து வர முடியும்? இங்கே யாரிடமோ அது சிக்கி கொண்டிருக்கிறது. யாரோ அதை மூட்டை கட்டி அது மேலே உட்காந்துட்டு இருக்காங்க. கொடுக்க மாட்டேன்னு சொல்லி, யாருக்கும் கொடுக்க மாட்டேன், இது என்னுடையதுன்னு சொல்லி சுயநலவாதிகளாக அது மேலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் அவர்களை துன்மார்க்கர் என்று வேத வசனம் அழைக்கிறது. அவர்கள் ஏதோ பெரிய கொலை செஞ்சிட்டாங்களோ திருடிட்டாங்களோ என்றல்ல. ஒருவேளை அவர்கள் போய் வேலை செய்து சம்பாதித்திருக்கலாம், ஆனால் அவர்கள் கடவுளை அறியாது இருக்கிறார்கள். கடவுளுடைய நோக்கங்களை புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு வெறும் சுயநலம் தான் இருக்குது. தங்களுடைய நலனை தான் பார்க்கிறார்கள். தேவனுடைய நோக்கங்களும் திட்டங்களும் புரியாதனால அதற்காக அதை செலவிடப் போகிறதில்லை. அவர்கள் எடுத்ததை மூட்டை கட்டி தங்களுக்காக வைத்து யாருக்கும் கொடுக்கக்கூடாதுங்கிற தத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். ஆகவே தான் அவர்களை துன்மார்க்கர் என்று வேதம் அழைக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக அவர்கள் செயல்படுகிறார்கள். நீதிமான்களுக்கு ஏன் அதை எடுத்து கொடுக்குறார் ஆண்டவர்? ஏன் அது நமக்காக அல்லது நீதிமான்களுக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது? நீதிமான்கள் என்றால் யார்? அவர்கள் துன்மார்க்கருக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட். இவர்கள் முற்றிலும் வித்தியாசமானவர்கள். இவர்கள் யார்? கடவுளை அறிந்தவர்கள், கடவுளோடு உறவும் ஐக்கியம் உள்ளவர்கள், கடவுளுடைய நோக்கத்துக்காக வாழ்கிறவர்கள், தங்களுக்காக வாழ்கிறவர்கள், கடவுளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். ஆகவே கடவுளுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றுவதே அவருடைய வாழ்க்கையின் பிரதானமான வாஞ்சையாக இருக்கிறது. கர்த்தர் மேல் வாஞ்சையாக இருக்கிறவர்கள். அவர்களுக்கு தேவன் இதை எடுத்து கொடுக்க விரும்புகிறாரு. ஏன்னா அவர்கள் அதை வச்சு என்ன செய்யணுமோ அதை செய்வார்கள். எப்படியா கொடுக்கலான்லாம் கேட்கலாம். நான் சொல்லிட்டேன் சிம்பிளாக ஏற்கனவே, இதெல்லாம் கர்த்தர் தான் இதுக்கெல்லாம் ஓனர். இந்த உலகத்தில் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. மனுஷர்கள் நினைத்து கொண்டிருக்காங்க இது என்னுடையது என்று சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க ஒன்றுத்தையும் கொண்டரல, ஒன்றுத்தையும் இவர்கள் உருவாக்கலை, எதையும் இவர்கள் சிருஷ்டிக்கலை. எல்லாத்தையும் தேவன் சிருஷ்டித்து இந்த பூமியில் வைத்திருக்கிறார். அப்போ மனுஷன் அதை அனுபவிக்கும்படியாகவும் அதை பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் அதை வைத்து பல நல்ல காரியங்களை செய்யும்படியாகவும் தான் மனுஷன் அதை உபயோகிக்க கர்த்தர் அவனுக்கு உரிமையை தருகிறார். ஒன்று அவன் அனுபவிக்கணும், ரெண்டாவது பகிர்ந்து கொள்ள வேண்டும், மூன்றாவது தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். இந்த மூன்றாவது நோக்கம் தான் ரொம்ப பிரதானமான நோக்கம். பாருங்கள், எல்லாவற்றிலும் பெரிய நோக்கம் இது. இந்த காரணத்துக்காக தான் துன்மார்க்கனுடைய கையில் இருக்கிற ஆஸ்தி எடுத்து நீதிமான்கிட்ட தேவன் கொடுக்குறாராம். வேதவசனம் சொல்லுகிறது உபாகம் 8:18, தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. ஏன் நினைக்க வேணும்? அவரே உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர். ஏன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்குறாரு? சும்மா தேவைகளை சந்திக்க பலன் அல்ல.
ஏதோ நான் சாப்பிட்றதுக்கும் வாடகை கொடுக்குறதுக்கும் எனக்கு துணிமணிக்கும் எனக்கு வேண்டிய அடிப்படை தேவைகளை சந்திக்க பலன்னு சொல்லலை. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன். ஏன் ஐஸ்வர்யம்? ஐஸ்வர்யம்னா ஏராளம் தாராளம், ரொம்ப நமக்கு வேண்டியதுக்கு ரொம்ப மிஞ்சினது அது ஐஸ்வர்யம் என்று சொன்னால். கொட்டி கிடக்கிற ஐஸ்வர்யம் அப்படி தான் சொல்லணும் அதை. அப்போ ஐஸ்வர்யம் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்குது. ஏன்? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன், வெறும் சாப்பிட சம்பாதிக்கல, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை ஏன் தர்றாராம்? அங்கேயே அந்த வசனத்திலேயே அதுக்குரிய காரணத்தை சொல்லியிருக்குது. உபாகமம் 8:18. என்னவாம் காரணம்? நம்முடைய பிதாக்களோடு அவர் உண்டு பண்ணின உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படியாக. என்ன உடன்படிக்கை பண்ணார்? ஆபிரகாம்கிட்ட உடன்படிக்கை பண்ணார். என்ன பண்ணார்? ஆபிரகாமை அழைத்தார். ஏன்? ஆதாமின் நிமித்தம் இந்த பூமியே கெட்டு போனது, எல்லா மனுஷரும் பாவத்தில் விழுந்து போனார்கள். அப்புறம் ஒரு மனுஷனை தேவன் தேர்ந்தெடுத்தார், ஆபிரகாம் என்கிற மனுஷனை தேர்ந்தெடுத்தார். அந்த ஆபிரகாம் என்கிற மனுஷன் மூலமாக உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்தி எல்லாம் செய்ய வேணும் என்று விரும்பினார். முதலேருந்து ஆரம்பிக்கிறார் கர்த்தர். ஆதாம்லேருந்து ஆரம்பித்தார், இப்போ ஆபிரகாம்லேருந்து அகைன் ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த ஆபிரகாமுக்கு அழைத்த உடனே என்ன சொல்கிறார்? உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லாருக்கும் இன்றைக்கி ஆசீர்வாதம்னா ஐயோ எனக்கு வேணும் உனக்கு வேணுன்றாங்க. சரி, ஆசீர்வதிப்பேன்றார். நிறைய பேர் அதோடு நிறுத்திடுறோம். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்புறம் சொல்கிறார் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன். இது ரெண்டும் ஒன்றா போகணுங்க. வெறும் ஆசீர்வதிப்பேன்றதுனால ஆசீர்வாதம் கேட்கக்கூடாது. எதுக்காக ஆசீர்வாதம்? உன்னை ஆசீர்வாதமாக வைக்கிறதுக்காக ஆசீர்வாதம் என்கிறார். அப்புறம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியாகமம் 12லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். 3ஆம் வசனத்தில் எப்படி நம்ம ஆசீர்வாதமாக வைப்பாராம், எப்படி ஆபிரகாமை ஆசீர்வாதமாக வைக்க போகிறாராம்? பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உன்னில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எப்படி பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் ஆபிரகாமில் ஆசீர்வதிக்கப்பட முடியும்? ஒரே ஒரு மெத்தடு தான், ஒரே ஒரு வழியில் தான் பூமியில் உள்ள எல்லா வம்சமும் ஆபிரகாம் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும். இங்கிலீஷில் எப்படியே சொல்லியிருக்காரு, ஆல் த ஃபேமிலிஸ் ஆஃப் தி எர்த், பூமியில் உள்ள குடும்பங்கள் அனைத்தும். எப்படி எல்லா குடும்பமும் ஆபிரகாம் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட முடியும்? ஒரே ஒரு வழி தான். ஆபிரகாம் மூலமாக ஒரு சந்ததி உண்டாகி அந்த சந்ததியில் இயேசு பிறப்பார். அப்படி பிறக்கிற இயேசு தேவகுமாரன். அவர் இந்த பூமியில் உள்ள மனுஷர்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வருவார். கல்வாரி சிலுவையின் மூலமாக, அங்கே மரிக்கிறது மூலமாக, உயிரோடு எழும்புகிறது மூலமாய், பாவத்தை போக்குகிறது மூலமாக மனுக்குலத்துக்கு ரட்சிப்பு உண்டாகும். அந்த ரட்சிப்பு மனுக்குலத்துக்கே உண்டாகிற ரட்சிப்பு. ஆகவே அது சர்வ சிருஷ்டிக்கும், எல்லா ஊர்களிலும் கிராமங்களிலும் எல்லா நாட்டிலும் எல்லா சிருஷ்டிகள் மத்தியிலும் அறிவிக்கப்பட வேண்டும். அப்படி அறிவிக்கப்படும் போது அவர்கள் அந்த ரட்சிப்பை பெறுகிறார்கள், சந்தோஷம் சமாதானம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். இப்படித்தான் ஆபிரகாமிலே ஆரம்பித்த ஆசீர்வாதம் பூமியில் உள்ள எல்லா குடும்பத்துக்கும் எல்லா வம்சத்துக்கும் வந்து கிடைக்க போகுது. இது ஒரு வழி தான் அப்படி வர முடியும். இந்த ஒரு காரணம் தான் நான் சொல்ல முடியும், அல்லது இந்த ஒரு விதத்தில் தான் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆபிரகாமில் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அப்போ சுருக்கமாக சொல்ல போனால் சுவிசேஷத்து நிமித்தமாக தான் ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். ரட்சிப்பின் நிமித்தமாக. ரட்சிப்பு எல்லா மனுஷருக்கும் கொடுக்கப்பட போகிறது. அதுக்கு ஆபிரகாம் ரொம்ப முக்கியமான ஆள். ஏன் முக்கியம்? அவனுடைய வம்சத்தில் தான் இயேசு பிறப்பார். அந்த இயேசு தான் ரட்சிப்பை கொண்டு வருவார். அந்த ரட்சிப்பை உலகம் முழுக்க அறிவிக்க வேணும். அப்போ இவனிலே ஆபிரகாமிலே எல்லா வம்சமும் ஆசீர்வதிக்கப்படும், எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். அதுக்காக ஆபிரகாம் ஆசீர்வதித்து அவனை கனப்படுத்தி அவனுக்கு வெற்றியை தந்து அவனுக்கு எதிராக ஒரு மனுஷனும் நிற்க முடியாத பண்ணி அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு ஆசீர்வதித்து கால் மிதிக்கிற இடத்தெல்லாம் கொடுத்து கண் பார்க்கிற தூரம் அவனுக்கு கொடுத்து இப்படி அவனை ஆசீர்வதித்தார் கர்த்தர். ஏன்னா அவன் ரொம்ப முக்கியமானவன் அவருக்கு. ஏன்னா அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதில் இவனுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது, ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கும் கர்த்தர் நம்ம அதுக்காக தான் ஆசீர்வதிக்கிறார், வேறு எந்த காரணத்துக்காக கிடையாது. பிரதானமான நோக்கம், நம்ம ஆசீர்வதிக்கிற நோக்கம் என்ன? நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் வேண்டும் என்கிறது மட்டுமல்ல. ஏன்னா நம்முடைய தேவையை சந்திக்கிறதுன்றது ஒரு பெரிய காரியம் கிடையாது பாருங்கள். அதுக்கும் ஐஸ்வர்யத்துக்கு சம்மந்தம் கிடையாது. நம்முடைய தேவையை சந்திக்கிறதுங்கிறது சிலர் நினைக்கிறாங்க கர்த்தர் நம்முடைய தேவையை சந்திப்பார், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான் ஆக்கும் அப்படின்னு. இன்னும் சிலர் இப்படி கூட சொல்லிடுறாங்க, நம்முடைய தேவையை சந்திப்பார், அதுக்கு மேலே கொடுத்தா நம்ம கெட்டு போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் கெட்டு போயிடுவோன்னு சொல்கிறவங்க இன்னொன்று சொல்கிறது இல்லை, அதுக்கு மேலே கொடுத்தா சில நல்ல காரியங்களை நாம் செய்வோங்கிறதையும் வேதம் சொல்லுது. கெட்டு போக முடியும் சிலர். ஆனால் சரியான காரியங்களை புரிந்து கொண்டவர்கள், சத்தியத்தை புரிந்து கொண்டவர்கள், தேவனை நேசிக்கிறவர்கள், அவர்கள் கெட்டு போகிறத காட்டிலும் நல்ல காரியங்களை செய்ய முடியும். அதுக்கு தான் ஐஸ்வர்யம் கொடுக்கப்படுகிறது. அப்போ வெறும் நம்ம தேவையை சந்திக்கிறது இல்லை, ஐஸ்வர்யம், தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி தான் நம்முடைய தேவையில் அவர் நிறைவாக்குகிறார் என்று வேதம் சொல்லுது. அப்போ ஏன் ஐஸ்வர்யம்? ஏன் ஐஸ்வர்யம்னா நமக்கு தேவையானதுக்கு மிகவும் அதிகமாக இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பார்த்தாது, ரொம்ப அதிகமாக ஐஸ்வர்யமாக இருக்கணும். ஏனென்று சொன்னால் பூமி முழுவதுக்கும் இந்த அற்புதமான இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேணும். அதுக்கு தான் ஐஸ்வர்யம். இது குறித்து தான் போய்த்து வருகிறோம் பாருங்கள்.
சில உதாரணங்கள் கொடுத்தேன் சென்ற வாரத்தில். எப்படி இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தபோது வெள்ளியும் பொண்ணும் உடையவர்களாக அவர்கள் வெளியே கொண்டு வந்தார். வெறுங்கையாக நான் போக விட மாட்டேன்னார் கர்த்தர். நீங்கள் போகிறப்ப உங்களை செல்வந்தர்களாக அனுப்ப போகிறேன்னு சொல்லி அவங்கள்ட்டேருந்து வெள்ளியும் பொண்ணு, எகிப்தினுடைய வெள்ளியும் பொண்ணும் அவர்கள் சுமந்து கொண்டு வந்தார்கள். இந்த கதையை சொன்னேன் நான். அற்புதமான ஒரு சம்பவம் அது. அப்போ மிகப்பெரிய பணக்காரர்களாக இருந்தாங்க. வெள்ளியும் பொண்ணையும் சுமந்துக்கிட்டு வந்தாங்க. வனாந்தரத்தில் சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்கப்படுது, எல்லாம் இருக்குது. ஒன்றும் கடைக்கு போய் ஒன்றும் வாங்க முடியாது, செலவழிக்கவும் முடியாது. அப்புறம் எதுக்கு வெள்ளி பொண்ணு? அதுக்கு ஒரு நோக்கம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கர்த்தர் சொல்கிறார் மோசேயின் மூலமாக, எல்லாம் பொண்ணை கொண்டு வாருங்க காணிக்கையா. ஏனென்றால் பொண்ணு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணுவதற்கான வேலைகளுக்கு அந்த வெள்ளியும் பொண்ணெல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லி எல்லாரையும் கொண்டு வர சொல்கிறார். நாம் பார்த்தோம், எல்லாரும் பொண்ணை கொண்டு வந்தாரெல்லாம் காணிக்கையா. அவர்களுக்கு வேண்டியதுக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. மோசே இனிமேல் யாரும் கொண்டு வர வேணான்னு நிறுத்தக்கூடிய அளவுக்கு அவ்வளவு நிறைய கிடைச்சதுன்னு பார்த்தோம். அப்போ ஆசரிப்பு கூடாரம்னா என்ன? தேவன் அவர்கள் மத்தியில் இருக்க விரும்பினார். நடுவில் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை வச்சு இது தேவன் தங்கும் இடம், சுற்றிலும் எல்லாம் இஸ்ரவேல் மக்கள் எல்லா கோத்திரத்தாரும் அவர்கள் தங்கியிருக்க வேணும். இதுதான் தேவனுடைய விருப்பம். மக்களுடைய மத்தியில் இருக்கணும், அவர்களோட உறவாடணும், அவர்களோட ஐக்கியம் கொள்ள வேணும். இது எதற்கு அடையாளமாக இருந்தது? தேவன் எப்படி மனுஷனோடு உறவையும் ஐக்கியத்தையும் விரும்புகிறார், ரட்சிப்பின் மூலமாக உறவும் ஐக்கியமும் மனுஷனுக்கு எப்படி ஏற்பட போகிறது, எப்படி மனுஷன் வாழுவான், தேவன் அவனுக்குள்ளே வாழ விரும்புகிறார், அவனுடைய உள்ளத்தையே ஒரு ஆசரிப்பு கூடாரமாக ஆக்க விரும்புகிறார் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருந்தது. பழைய ஏற்பாட்டில் ரட்சிப்புக்கும் சுவிசேஷத்துக்கும் மீட்புக்கும் எல்லாத்துக்கும் இது அடையாளமாக இருந்தது இந்த ஆசரிப்பு கூடாரம் என்கிறது. அப்போ அதுக்கு தான், அது நிமித்தமாக தான் அவ்வளோ வெள்ளி பொண்ணு கொடுக்கப்பட்டது. அதுக்காக தான் அந்த வெள்ளி பொண்ணு பயன்பட்டது என்பதையெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு உதாரணத்தை காண்பிக்கிறேன். என்றால் இதுவும் ஒரு அற்புதமான உதாரணம். 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரத்திலே தாவீது ராஜா எப்படி தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்டும்படியாக எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து வைத்திருந்தான். அவனுடைய குமாரனுடைய காலத்திலே, சாலமோன் ராஜாவுடைய காலத்தில் அது கட்டப்பட்டது என்பது குறித்து வாசிக்கிறோம். இங்கே சில காரியங்களை நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது. அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. கர்த்தருக்கு பெரிய அரண்மனையை கட்டணும்னு விரும்புகிறான் தாவீது. நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பலவர்ண கற்களையும், விலையேறப்பெற்ற சகலவித ரத்தினங்களையும், வெண்கற்பாலங்களையும், கோமேதகம் முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன் சொல்கிறான். என்னால் இயன்ற மட்டும். நாம் கூட அப்படி தானே சொல்கிறோம், என்னால் இயன்ற மட்டும் நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன். ஆனால் என்னென்ன பிரச்சனை, நம்மளால் அவ்வளோ இயலவில்லை. அதுதாங்க இவன் பாருங்கள், என்னால் இயன்ற மட்டும் என்று சொன்ன இவன், அவனுக்கு எவ்வளோ இயலுதுன்னு பாருங்கள். வெள்ளியும் பொன்னும், விலையேறப்பெற்ற கற்களும், வெண்கலத்தையும், இரும்பையும், மரமும், அது இதுன்னு ஏராளமான விலையேறப்பெற்ற காரியங்களை இவன் வைத்திருக்கிறான். ஏன் சேர்த்து வச்சானா? 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால். ஏன் சகோதரித்தான் சொன்னால், அவனுக்கு உள்ள தேவனாகிய கர்த்தர் பேரில் ஒரு வாஞ்சை. கர்த்தருக்கு நான் ஒன்றை செய்ய வேண்டும். கர்த்தர் மனுஷரோடு வாழ விரும்புகிறார். கர்த்தர் மனிதர்களை நேசிக்கும் தேவன், அவர்களோடு இருக்க விரும்புகிறார், ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார், உறவு கொள்ள விரும்புகிறார் என்பதை அவன் புரிந்து கொண்டான். பாருங்க, தேவன் மனுஷனோடு ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார் என்பதை புரிந்து கொண்டு தேவன் வசிக்கும் ஒரு வாசஸ்தலமாக ஒரு இடத்தை உருவாக்க விரும்புகிறான். அதையே தன்னுடைய கனவாக்கி கொண்டுகிறான். கடவுளுடைய விருப்பம் தான் இவனுடைய விருப்பம் ஆயிடுச்சு. அப்போ 40 வருஷமும் அவனை கர்த்தர் ஏராளமாக ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய ராஜ்யம் பலத்து பெருகிற்று. ஏராளமான செழிப்பு அவனுடைய ராஜ்யத்தில், எல்லா இடத்துலையும் வெற்றி. அவனை எதிர்த்து யாரும் நிற்க முடியல பாருங்கள். அந்த அளவுக்கு இவனுக்கு எல்லா பக்கமும் வெற்றி. அவன் ஒரு பெரிய மனுஷனாக்கி அவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கர்த்தர் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். ஐஸ்வர்யம் கனமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஏராளமாக கர்த்தர் கொடுத்தார். அவனுடைய ராஜ்யபார நாட்கள்லாம் ரொம்ப அருமையான நாட்களாக இருந்தது, செழிப்பின் நாட்களாக இருந்தது. எக்கானமி வாஸ் க்ரோயிங். ரொம்ப பெரிய அளவில் பொருளாதாரம் வளர்ந்தது. ஏனென்று சொன்னால், இவன் உள்ள அப்படி கர்த்தருக்கு நான் செய்யணும், நான் ராஜாவாக இருக்கிற காலத்தில் கர்த்தருக்கென்று நான் சேர்த்து வச்சு கர்த்தருக்குன்னு நான் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறான். கர்த்தர் அதை கனம் பண்ணுகிறார். கர்த்தர் பேரில் வாஞ்சையாக இருக்கிறான். அதுதான் கவனிக்க வேணும். முதலாவது காரியம் தான் தாவீதுக்கு கர்த்தர் பேரில் இருந்த வாஞ்சை. இது எவ்வளோ உண்மை பாருங்கள்.
ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் பேரில் வாஞ்சை இருக்குமானால் அவனுக்கு குறைவே இருக்க முடியாது. அதைத்தான் வேதவசனம் பல விதங்களில் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவதுனா தேவனுக்கு என்ன இடம் இருக்குது நம்முடைய வாழ்க்கையில்? முதலிடம் இருக்குதா, இல்லை ரெண்டாவது இடம், மூணாவது இடமா? முதலாவது இடம். ஒரு மனுஷன் தேவனுக்கு முதலிடம் கொடுப்பான் என்றால் தன்னுடைய வாழ்க்கையில், அவனுடைய வாழ்க்கையில் குறைவே இருக்க முடியாது. அதனால தான் சொல்கிறார், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை குடிப்போம் என்பதை குறித்து கவலைப்படாதிருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கொடுக்கப்படும். அப்படின்னா கர்த்தர் பேரில் வாஞ்சியாக இருக்கிறவன், கர்த்தரை முதலாவது வைக்கிறவனுக்கு குறைவே கிடையாது. எண்ணத்தை பூசி போன்றதுக்கு கவலை கிடையாது, எண்ணத்தை குடி போன்றதுக்கு கவலை கிடையாது, எண்ணத்தை உடுத்து போன்றதுக்கு கவலை, எந்த தேவையும் அவனுக்கு ஒரு கவலையும் தேவையில்லை. ஏனென்றால் தேவன் அந்த தேவையெல்லாம் சந்திப்பார், அதுக்கு அதிகமாகவும் செய்வார். பாருங்கள், அதே தான் இயேசு சொல்லுகிறார். அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, இருக்கிற பிரமாணங்கள்லேயே எது பெரிய பிரமாணம்? ஏன்னா அந்த 10 கற்பனையை எடுத்து அதை வச்சு நூற்றுக்கணக்கான கற்பனை ஆக்கிட்டார்கள் யூதர்கள். இப்போ ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகிடுச்சு, சாதாரண ஆளுக்கு ஒன்றும் விளங்கலை. வந்து கேட்குறார்கள், ஏன் எது பெரிய கற்பனை அப்படின்னா அவர் சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. அருமையானவர்களே, என்ன அர்த்தம் அது? கர்த்தருக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த இடம் கொடுத்துருக்கீங்க? முதலாவது இடமா? எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தரை அன்பு கூறுகிறீர்களா? முழு இருதயம், முழு ஆத்மா, முழு பலத்தோடு அவரை அன்பு கூறுகிறீர்களா? இதுதான் பாருங்கள் கிறிஸ்டியன் லைஃப், கிறிஸ்தவ வாழ்க்கைனா இதுதான். கர்த்தருக்கு முதலிடம், கர்த்தரை எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தரை அன்பு கூறுவது, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பாருங்கள், அதுதான் தாவீதுடைய வாழ்க்கையாக இருந்தது. கர்த்தர் பேரில் ஒரு அன்பு, கர்த்தர் பேரில் வாஞ்ச, கர்த்தருக்காக நான் ஏதாவது செய்யணும். என்னுடைய வாழ்நாளில் என்னை உயர்த்தின தேவன், என்னை ஆசீர்வதித்த தேவன், ஆடு மேய்ப்பனாக இருந்த என்னை, என்னுடைய வீட்டாரில் எல்லாரிலும் என்னை தெரிந்து கொண்டு என்னை இப்படி ஆக்கின தேவனுக்கு அவருடைய விருப்பம் என்ன? அவருக்கு நான் என்ன செய்யணும்? அவர் மக்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். ஆகவே அவருக்கு அந்த ஏற்பாடை நான் பண்ண வேணும் என்று சொல்லி அவன் ஏற்பாடு செய்கிறான். மறுபடியும் அந்த தேவாலயம் இந்த ரட்சிப்புக்கும் மீட்புக்கும் தேவனுக்கும் மனுஷனுக்கு இடையே உள்ள ஐக்கியத்துக்கும் அடையாளமாக இருக்குது பாருங்கள். அப்போ அதுக்காக ஏற்பாடு செய்கிறான். அதற்காக நான் சவதரித்து வைத்திருக்கிறேன், ஏராளமாக சவதரித்து வைத்திருக்கிறேன்னு சொல்கிறான். அப்போ சேர்த்து வச்சிருக்கிறேன்றான். சேர்த்து வைக்கலாமா? நான் சொல்லுகிறேன், சேர்த்து வைக்கலாம். பாருங்கள், ஒரு துன்மார்க்கன் சேர்த்து வைக்கிறதுக்கும் ஒரு நீதிமான் சேர்த்து வைக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. துன்மார்க்கன் எப்படி சேர்த்து வைக்கிறான்னா, எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு 10 தலைமுறைக்கு வேணும், எனக்கு மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி அப்படி சேர்த்து வைக்கிறான், மூட்டை கட்டுறான், உட்காந்துக்கிறான் அது மேலே. அது தவறு பாருங்கள். நீதிமான் எப்படி சேர்த்து வைக்கிறான்? நான் என்னுடைய தேவனுக்காக ஒரு காரியத்தை செய்ய வேணும், தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேணும், அவருடைய விருப்பத்தை நான் நிறைவேற்ற வேணும், என்னை ஆசீர்வதித்த தேவனுக்காக நான் ஒரு அற்புதமான காரியத்தை நான் செய்து முடிக்க வேணும் இந்த வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி அப்படி நோக்கம் கொண்டு அதுக்காக சேர்க்குறான் பாருங்கள். இது இந்த ஆஸ்தியெல்லாம் ஏராளமாக சொல்லியிருக்கீங்க, வெள்ளியும் பொண்ணுன்னு. இதெல்லாம் ஒரு நாளில் வந்ததில்லை, இல்லை 1-2 வருஷங்களில் வந்ததில்லை. 40 வருஷம் அவன் அரசாண்டானாம். 40 வருஷத்தில் அவன் சேர்த்த சொத்துக்கள் பாருங்கள், ஏராளமாக சேர்த்து வச்சுருக்கிறான், புத்தியோடு சேர்த்து வச்சுருக்கிறான். ஏன்? தான் மூட்டை கட்டிட்டு போகலாம், என் சந்ததிக்கு மட்டும்தான் இது என்ன அல்ல, கிடையாது. அவன் சொல்லுகிறான், தேவனாய் கர்த்தர் பேரில் இருக்கிற வாஞ்சியினாலே ஏராளமாய் சவதரித்து வைத்திருக்கிறேன். சேர்த்ததெல்லாம் கர்த்தருக்கு. நான் சொல்லுகிறேன், நாம் இன்றைக்கு எப்படி சேர்க்குறோம்? கிறிஸ்தவ விசுவாசி எப்படி சேர்க்க வேண்டும் என்றால், நான் சேர்க்க போகிறேன். ஏன்னா அது கர்த்தருக்கு ஒரு நாள் தேவைப்படும். கர்த்தருடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக இந்த பணம், இந்த ஆஸ்திகள் தேவைப்படும். அதை நிறைவேற்றக்கூடிய திராணி அப்போ எனக்கு உண்டாயிருக்கும். ஆக வேண்டிய வாழ்க்கையில் சேர்க்கறது கூட ஒரு அர்த்தம் இருக்குது. சேர்க்கறதுல கூட கர்த்தர் தான் முதல்ல இருக்கிறாரு. கர்த்தருக்காக தான் சேர்க்கிறோம் என்கிற எண்ணம் ஒருவனுக்கு இருக்குமானால் அவன் சேர்க்க முடியும். அவன் சேர்க்கிறது பெருகும், சேர்க்கிறது பத்திரமாய் வைக்கப்படும், சேர்க்கிறது ஆசீர்வதிக்கப்படும். அப்படி தான் சேர்க்குறான் பாருங்கள். அவன் சொல்லுகிறான், இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சியினால் பரிசுத்த ஆலயத்திற்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர, அதாவது ஸ்டேட் ட்ரெஷரி, அவனுடைய ராஜ்யத்தில் சேர்த்து வச்சது எவ்வளோ இருக்குது, அது தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுக்குறேன், பர்சனலாகவும் தர்றேன்றான். பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்ப்பனாக இருந்தவன் இவன் எவ்வளோ தர்றான் பாருங்கள். அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும் பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கத்தக்கதாகவும் கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்கும் ஓப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியையும் கொடுக்கிறேன். பர்சனலாக எவ்வளோ கொடுக்குறான்னு ஒருத்தர் கணக்கு போட்டு சொல்கிறாரு. 100கணக்கான கோடிகள், ரூபா நோட்டில் கணக்கு போட்டு சொன்னால் 100கணக்கான கோடிகள் பொறுமானம் என்று சொல்கிறார். அன்றைக்கு பணத்தில் ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவங்க கையில் எப்படி 100கணக்கான கோடிகள் வந்தது?
கர்த்தருடைய ஆசீர்வாதம். 40 வருஷ வாழ்க்கை இவ்வளவு சேர்த்துருக்கிறான். 40 வருஷ வாழ்க்கையில் ஒரே குறிக்கோளோடு வாழ்ந்திருக்கிறான். கர்த்தருக்கென்று ஒரு அரண்மனையை கட்ட வேணும், கர்த்தருக்கென்று நான் ஒன்றை செய்ய வேணும், கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேணும், கர்த்தர் பேரில் எனக்கு வாஞ்சை. ஆமாம், சில தப்புகள்லாம் செஞ்சான் பாருங்க. ஆனால் மன்னிப்பு கேட்டு கர்த்தரிடத்தில் திரும்பி மனம் திரும்பி வந்து கர்த்தர் பேரில் தன்னுடைய வாஞ்சையை அவன் இழக்கவே இல்லை பாருங்கள். வாஞ்சை வைத்திருந்து 40 வருஷமாக சேர்த்தது. அவன் சொல்கிறான், நான் ராஜ்யபாரத்தில் சேர்த்தது மட்டுமல்ல, தனிப்பட்ட முறையில் சேர்த்ததையே நான் தர்றேன்னு சொல்லி தருகிறான். அப்புறம் இப்பொழுது உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் காணிக்கையை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றான். யாருன்னு சொன்ன உடனே அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேல் கோத்திரங்களின் பிரபுக்களும் 1000 பேர்களுக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரராகிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்தின் வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும் 10000 தங்க காசையும் 10000 தாலந்து வெள்ளியையும் 18000 தாலந்து வெண்கலத்தையும் 1,00,000 தாலந்து இரும்பையும் கொடுத்தார்கள். அவர்களையும் இன்ஸ்பயர் பண்ணிவிட்டு இப்போ அவர்களும் கொடுக்குறார்கள். ராஜா வாஞ்சி இருந்தது மட்டுமல்ல, ராஜா எப்படியோ அப்படி தான் மக்களும் இருப்பார்கள், தலைவன் எப்படியோ அப்படி தான் மக்களும் இருப்பாங்க. அவனுடைய வாஞ்சி எல்லார் பேர்லையும் ஓட்டிகிட்டு இருக்கு பாருங்கள். அவன் இன்ஸ்பயர் பண்ணுறான் தான் கொடுக்குறதன் மூலமாக. அப்போ ஜனங்களும் எழுந்து கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். 9ஆம் வசனம், இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். பாருங்கள் என்ன அற்புதம் பாருங்கள். சந்தோஷம் ஜனங்களுக்கு, கொடுக்கறதுல ஒரு பெரிய சந்தோஷம். உத்தம இருதயத்தோடு உற்சாகமாக கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். அருமையானவர்கள், கொடுக்குற நேரம் என்கிறது ஒரு சந்தோஷத்தின் நேரம். எப்போ அது சந்தோஷத்தின் நேரமாக மாறும்? அநேக கிறிஸ்தவர்களுக்கு அது வழங்க மாட்டேங்குது பாருங்கள். நம்முடைய ஆஸ்தியிலிருந்து நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்திலிருந்து எடுத்து கொடுப்பது என்கிறது கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் பெரிய சந்தோஷமான நேரமாக இருக்கும். கொடுக்கிறது என்கிறது ஒரு பெரிய பூரிப்பை நமக்கு உண்டாக்குகிற ஒரு நேரமாக இருக்கணும். கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ண விரும்புகிறார். அதன் மூலமாக பெற்றுக்கொள்வதிலும் கொடுப்பது உத்தமம் என்று நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், கர்த்தருக்கு தெரியும் கொடுப்பது எவ்வளவு அருமையான ஒரு காரியம், அதில் எவ்வளோ சந்தோஷம் என்று சொல்லி. அந்த கொடுப்பதில் இருக்கிற சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க வேணும் என்று விரும்பி தான் கர்த்தர் இப்படி செய்திருக்கிறார். அவர்கள் மனப்பூர்வமாக கொடுத்துட்டு சந்தோஷப்படுறாங்களாம். அப்புறம் தாவீது சொல்லுறான் பாருங்கள், ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்பொழுதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். என்ன அருமையாக சொல்கிறான் பாருங்கள். முதல்ல கர்த்தர் பேரில் ஒரு பெரிய வாஞ்சை, ரெண்டாவது ஒரு பெரிய ரியலைசேஷன், ஒரு பெரிய உணர்வு. அவனுக்கு என்ன உணர்வுனா, எல்லாம் உம்முடையவைகள். வார்த்தைகளை கவனிங்க. ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எல்லாம் உம்மால் உண்டானது, நான் எம்மாத்திரம் சொல்லுகிறான். மனப்பூர்வமாய் கொடுக்கறதுக்கு, இப்படி கொடுக்கறதுக்கு 1000 தாலந்துகளாய் வெள்ளியும் பொன்னியும் கொடுக்கறதுக்கு நான் எம்மாத்திரம். எங்கிட்டயா இருந்தது? நானா இதெல்லாம் உற்பத்தி பண்ணேன்? நானா இதுக்கெல்லாம் ஆண்டவன்? அல்லது நான் தான் இதையெல்லாம் உண்டாக்குனேனா? கிடையாது. எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். இந்த காரியம் நிச்சயமாக கிறிஸ்தவ விசுவாசிகளுக்குள்ளே இருக்க வேணும். எல்லாம் எங்கேருந்து வருது? எல்லாம் யாருடையது? அப்போ கொடுக்குறதே ரொம்ப ஈஸியாகிடுது, கொடுக்குறது ரொம்ப சந்தோஷமாகிடுது. ஒன்றும் இல்லை, அவர்கிட்டருந்து வாங்கி அவருக்கு கொடுக்குறோம், அவ்வளோதான். அவர்கிட்டருந்து ஏராளமாக பெற்றுக்கொண்டோம். நம்மையும் அவர் அனுபவிக்க சொல்கிறாரு, ஆனால் நம்ம கொடுக்க சொல்கிறாரு. அவருடைய நோக்கத்துக்காக வாழ சொல்லுகிறாரு. ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் பேரில் வாஞ்சை உண்டாகி கர்த்தருக்கு முதலிடம் உண்டாயிடுச்சுன்னா இருதயத்தில், எல்லாம் கர்த்தரால் உண்டானது, எல்லாம் என்னது ஒன்றும் இல்லை, எல்லாம் கர்த்தருடையது என்று ஒரு மனுஷன் சொல்லுவான் என்றால், அந்த நிமிஷமே நான் சொல்லுகிறேன், ஐஸ்வர்யத்துக்கு பாத்திரவான அவன் இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் உண்டாகும், ஆஸ்தி உண்டாகும். அப்பேற்பட்டவனுடைய கையில் தான் துன்மார்க்கன்ட்டு வர்ற ஆஸ்தி எடுத்து இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய கையில் தான் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் கையில் இன்றைக்கு அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியில் இல்லை, அப்பேற்பட்ட ஒரு தகுதியான நிலையில் இல்லை. ஏன்னா இந்த நோக்கங்கள் விளங்கவில்லை. கர்த்தரை அறிந்திருக்கிறார்கள், ஆனால் இந்த நோக்கங்கள் விளங்கவில்லை. அநேகருக்கு கர்த்தருக்கு முதலிடம் இல்லாமல் இருக்கிறது. இப்படிப்பட்ட உணர்வுகளெல்லாம் இல்லை. கர்த்தரால் வந்தது, நான் என்னத்தை கொண்டு வந்தேன்,
கர்த்தர் தான் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்தார். ஆகவே கர்த்தர் கொடுக்கறதுல மனப்பூர்வமாக நான் செய்வணும், சந்தோஷமாக அதை செய்வணுங்கிற உணர்வெல்லாம் அநேகருக்கு இல்லாமல் இருக்கிறது. ஆகவே தான் செழிக்க முடியாமல் இருக்கிறது. அருமையானவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஒரு உணர்வு ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துட்டா அவன் ஆடு மேய்க்கிற நிலையிலிருந்து நூற்றுக்கணக்கான கோடிகளுக்கு சொந்தக்காரன் அவன் மாறுகிறான். கர்த்தர் அதை செய்கிறார். ஏன்னா இவன் கையில் கொடுத்தா வேலை நடக்கணும், கர்த்தருக்கு தெரியும், அவருடைய விருப்பங்கள் நிறைவேறும் என்று அவருக்கு தெரியும். அப்புறம் சொல்கிறான் பாருங்கள், உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போலும் அரதேசிகளும் பரதேசிகளுமாக இருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலைப் போல் இருக்கிறது, நிலைத்திருப்போம் என்ற நம்பிக்கை இல்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதுக்கு நாங்கள் சவதரித்திருக்கிற இந்த பொருள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. மறுபடியும் அதை சொல்கிறான். என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோட மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உங்களுடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கறதை கண்டு சந்தோஷித்தேன். அப்புறம் சொல்கிறான் பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியம், நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்கின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையையும் நினைவையும் என்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கியருளும். சொல்லலாம், கர்த்தாவே, இன்றைக்கி தான் எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமான நாள். இத்தனை வருஷம் அரசாண்டேன், இவ்வளவு சேர்த்தேன், பெரிய பணக்காரனாக இருக்கிறேன், என் ஜனங்களும் நல்லா செழிப்பாக வாழ்ந்து எல்லாம் சேர்த்துருக்குறாங்க, எல்லாம் பொண்ணு வெளியமாக கொண்டாந்து கொட்டியிருக்காங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு காரியத்தை நான் ஜெபிக்கிறேன் இன்றைக்குன்னு சொல்கிறான். இந்த ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையை, எந்த சிந்தையை? கர்த்தர் பேரில் இருக்கிற வாஞ்சையை, கர்த்தரிடத்துல தான் எல்லாம் உண்டானது, நான் எதையும் கொண்டு வரலன்ற இந்த எண்ணத்தை பாருங்கள். நிறைய நேரத்தில் பெரிய தப்பு பண்ணுறோம். ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் தான் ஏதோ எல்லாத்தையும் சிருஷ்டித்த மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு பெருமை அவர்களுக்குள்ள, இது என்னுடையது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு அப்ரோச் பணத்தை குறித்தும் தங்களுடைய ஆஸ்தியை குறித்தும், அது முட்டாள்தனம். அருமையானவர்களே, எப்படி நினைக்கணும், இதெல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வந்தது, நான் ஒன்றையும் உற்பத்தி பண்ணவில்லை, நான் பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பெருமைப்படுறதுக்கு ஒன்று இருந்தால் கர்த்தர் பேரில் நான் பெருமைப்படுறேன். அவர் எனக்கு எல்லாவற்றையும் தந்தார், எனக்கு அனுபவிக்க ஸ்லாக்கியத்தை கொடுத்தார், நான் அனுபவிக்கலாம். அதே நேரத்தில் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அவருக்கு உத்தமமாக நான் வாழ கடமைப்பட்டிருக்கிறேன். அவருக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த ஆஸ்தியெல்லாம் அவருடையது. இந்த சிந்தையை, நினைவை என்றென்றேக்கும் காத்துக்கொள்ளும் கர்த்தாவே. அவர்கள் இதை விட்டு விலகக்கூடாது. இதே மாதிரி நினைக்கணும். என்ன நினைக்கும்? இதே வாஞ்சை, இதே சிந்தை எல்லாம் உம்மிடத்திலிருந்து வந்தது. இவர்கள் ஒன்றும் கொண்டு வரல, வெறும் அனுபவிக்கிறவர்கள் தான். இவர்கள் வெறும் பொறுப்பாளிகள் தான். அந்த பொறுப்பை நிறைவேற்றவனும் கொடுக்கப்பட்ட பொறுப்பை, இந்த சிந்தையும் இந்த வாஞ்சையும் இந்த நினைவையும் என்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கியர்களும். அவர் இருதயம் என்றைக்கும் உமக்கு நேராக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, எந்த ஒரு மனுஷனுக்கும் கர்த்தர் பேரில் வாஞ்சை இருந்து அவருடைய சிந்தையும் நினைவும் இப்படி இருக்குமானால், எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வந்தது என்று சந்தோஷமாய் கர்த்தருக்கென்று செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றால், அவர்கள் நினைக்கிறதுக்கு கேட்கிறதுக்கு மேலாக, நீங்கள் கற்பனை செய்கிறதுக்கு மேலாக ஐஸ்வர்யம் ஆஸ்தியும் இந்த பூமியிலே உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.